கோவை அருகே உயிரிழந்த காட்டு யானையின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் புதைக்கப்பட்டது. அதன் குட்டி யானையின் 2 நாள் பாச போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. நரசிபுரம் வனப்பகுதியில் உயிரிழந்த காட்டு யானையின் உடலை நெருங்க விடாமல் அதன் குட்டி யானை கடந்த 2 நாட்களாக நின்றிருந்தது. வனத்துறையினருக்கு 25 பேர் தீவிர முயற்சி மேற்கொண்டு குட்டி யானையை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டினர். தொடர்ந்து காட்டு யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்த 3 பேர் கொண்ட கால்நடை மருத்துவக் குழு ரத்த கசிவே யானை இறக்க காரணம் என்று தெரிவித்தது. இதன் பின்னர் பள்ளம் தோண்டப்பட்டு காட்டு யானையின் உடல் புதைக்கப்பட்டது. கடந்த 1 மாதத்தில் 6 யானைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வனத்துறையினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பாஜக மாநில செயலாளர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யானைகள் மனிதர்கள் இடையே மோதல் ஏற்படுவதை தடுக்க உள்ளூர்வாசிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எப்படியெல்லாம் தீர்வு காண முடியும்? குறிப்பாக அந்த வனத்திற்குள்ளாக மனிதர்களை அதிகமாக அனுமதிப்பதோ இல்ல அதிகமாக நடமாட்டங்களை உருவாக்குவதன் மூலமாக அவர்களுடைய அந்த பிராணிகளுடைய வாழ்க்கைக்கும் பாதிப்பு வராமையும், அதே சமயம் அத்துமீறி வரக்கூடிய வனவிலங்குகளால் விவசாயமும் மனித உயிர்களும், இதற்கு உள்ளூர் மக்களை ஒருங்கிணைப்பதன் மூலமாக மாவட்ட நிர்வாகம் அதுக்கு வனத்துறையோட உதவியோட